ஹாய், ஹலோ வெல்கம் டு ஃபிஷ் லவர்ஸ் தமிழ். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனையும், பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நார்மல் பீட்டாவையே ரொம்ப ஸ்பீடா, அதாவது ஒரு ஜெயின் பீட்டா அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா, ஹெல்த்தியா எப்படி வளர்க்கலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு, இந்த வீடியோல நான் சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க பீட்டா ஃபிஷ்ஷையும் ரொம்ப ரொம்ப ஸ்பீடா க்ரோ பண்ணிடலாம். அதாவது நல்லா ஹெல்த்தியா, நல்லா கலர்ஃபுல்லா நீங்க க்ரோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து, இப்ப நீங்க ஒரு பீட்டா ஃபிஷ் வாங்குனீங்க அப்டின்னா, அது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு சின்ன பீட்டா ஃபிஷ்ஷா வாங்கிக்கோங்க. ஏன்னா, பெரிய பீட்டா ஃபிஷ்ஷா வாங்குனீங்கன்னா, அது வந்து ஏற்கனவே முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதாவது, அவங்க வச்சிருக்க சைஸ் வந்து அடல்ட்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது, அது இன்னும் பெருசாகறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால, நீங்க ஒரு பேபி பீட்டா ஃபிஷ்ஷா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு, அத நீங்க வளர்த்தும்போது தனியா வச்சு வளர்த்துங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃபிஷ்ஷ வந்து கம்மியான டேங்க்ல விட்டு வளர்த்துவாங்க. அப்படி வளர்த்ததுக்கு பதிலா, நீங்க பீட்டா ஃபிஷ் வந்து பெருசா வளர்த்தணும் அப்படின்னு நெனைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த பீட்டா ஃபிஷ்ஷ வந்து தனியா விட்டு வளர்த்தணும். தனியா விட்டு வளர்த்ததுலயே அந்த பீட்டா ஃபிஷ் வந்து நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன இடத்த குடுத்துருவாங்க. பீட்டா ஃபிஷ் வந்து நார்மலா ஒரு சின்ன இடத்துலயே வாழும். அதாவது அதுக்கு அதுக்கு அந்த இடமே போதுமானது. ஆனா, நம்மளோட எய்ம் என்ன? நம்ம பீட்டா ஃபிஷ் வந்து நல்லா பெருசா வளர்த்தணும். அதாவது கொஞ்சம் ஜெயண்ட் மாரி வளர்த்தணும். அப்படின்னு இருக்கப்ப, அந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து பெரிய இடம் குடுக்கணும். இப்போ சின்ன இடம் குடுத்தா, அதுக்கு என்ன ஒரு மென்டாலிட்டி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான் இருக்கு. இதுக்கு மேல அதால க்ரோ ஆக முடியாது. அப்படின்ற மென்டாலிட்டி அதுக்கு சப்கான்ஷியஸா வந்து அத விட அதால பெருசா வளர முடியாது. அதுவே நீங்க பெரிய இடம் குடுத்தீங்கன்னா, அது ஸ்விம் ஆக அந்த அந்த பீட்டா ஃபிஷ் வந்து அது குரோத் வந்து இன்னுமே நம்மளுக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி குடுக்கும். அந்த செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு பெரிய டேங்க் செட் பண்ணி குடுத்துட்டீங்க. அந்த பீட்டா ஃபிஷ் வந்து நல்லா இப்போ பெரிய டேங்க்ல நல்லா ஸ்விம் பண்ணிட்டுருக்கு அப்புட்ன்னா, அதுக்கு நீங்க போடக்கூடிய ஃபுட்டு. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இப்ப நம்ம போடுற பில்லட் ஃபுட்லலாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான அ அளவான நியூட்ரிஷன்ஸ் மட்டும் தான் அந்த ஃபுட்ல இருக்கும். அதுக்கு தேவைக்கு மீறி அதாவது அதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியா வளர்றதுக்கான எந்த ஒரு நியூட்ரிஷன்ஸும் மேக்ஸிமம் எந்த ஃபுட்லயும் நம்ம வாங்குற எந்த ஃபுட்லயும் இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்டா ஃபிஷ்க்கு லைவ் ஃபீட் பண்ணலாம். லைவ் ஃபீட்னா இந்த பிளட் வார்ம்ஸு, இந்த மொய்னா, இந்த வெயின் ஷ்ரிம்ப்பு இந்த மாரி ஃபீட் பண்ணலாம். இந்த மாரி ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில இருக்கிற புரோட்டீன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி வந்து எல்லாமே அந்த பீட்டா ஃபிஷ் போம்போது, அதோட குரோத்த வந்து இன்னுமே நல்லா பூஸ்ட் பண்ணி குடுக்கும். அப்படி பூஸ்ட் பண்ணி குடுக்குறது மட்டும் இல்லாம, நம்ம லைவ் ஃபீட் பண்ணோம்னா, அந்த பீட்டா ஃபிஷ்ஷோட கலருமே இன்னும் நல்லா பூஸ்ட் ஆகி நல்லா வைப்ரன்ட்டா தெரியும். இந்த 2 விஷயம் தான் வந்து ரொம்ப மெயினான விஷயம். விட விட பெருசா வளர்த்துறக்கு. இது போக நெறைய விஷயம் இருக்கு. அது என்னன்றத நான் இப்ப சொல்றேன். அது என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பீட்டா ஃபிஷ்ஷோட வாட்டர் டெம்பரேச்சர். இப்ப நம்ம அதிகமான ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரே ஒரு பீட்டா வச்சிருக்கும்போது, அதோட டெம்பரேச்சர் வந்து சடனா கூல் ஆகறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு பீட்டா ஃபிஷ்ஷோட வாட்டர் டெம்பரேச்சர ஓரளவுக்கு வார்மா வச்சுக்கணும். நம்ம அதுக்கு ஹீட்டர் செட் பண்ணலாம். ஆ இந்த மாரி நெறையா வழிலாம் நம்ம வந்து பீட்டா ஃபிஷ்ஷோட அ வாட்டர் டெம்பரேச்சர கரெக்ட்டான ஸ்டேபிளா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன் சொல்றேன் அப்புட்ன்னா, இப்ப பீட்டா ஃபிஷ்ஷோட வாட்டர் டெம்பரேச்சர் ரொம்ப டவுன் ஆச்சுன்னா, அதுக்கு சிக்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நெறையா இருக்கு. அப்படி சிக்னஸ் வந்துச்சுன்னா, அது அந்த சிக்னது க்யூர் ஆகி வரதுக்கே ரொம்ப டைம் ஆகும். நம்மளோட குரோத்த வந்து அந்த வந்து ரொம்பவே கம்மி பண்ணி விட்டுரும். அதனால நம்ம பீட்டாஸ்க்கு வராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹாட்டான, வார்மான வாட்டரா வச்சிருந்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பீட்டா ஃபிஷ்ஷோட டேங்க்ல சும்மா ஒரு டெக்கரேட்டிவ்ஸ் அதாவது ஒரு லைவ் பிளான்ட்டோ, இல்ல சும்மா ஒரு டாயோ வச்சுருக்க நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி வச்சிருந்தோம்னா தான் அந்த பீட்டா ஃபிஷ் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். அந்த டாய் கூட விளையாடுறதோ, அந்த அந்த லைவ் பிளான்ட்ஸ் கூட விளையாடுறதோ அந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ரொம்பவே புடிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து ரொம்பவே வெறுமனே இருக்காது. அதோட மூடும் ரொம்பவே நல்லா பூஸ்ட்டா, நல்லா ஆக்டிவா இருக்கும். இதெல்லாம் பண்ணாவே போதும். நீங்க உங்க பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்பீடா நல்லா பெருசா வளர்த்திடலாம். ஆ இது போக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.